ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இப்போது இந்த சாயப்பா உனக்கு குறி சொல்வதற்காக வந்தேன். அதுவும் நல்லது நடக்க போகுதுன்ற நல்ல குறி சொல்வதற்காக வந்துள்ளேன். இன்னும் சரியாக 1 மணி நேரத்தில் நீ நினச்ச ஒரு விஷயம் நடக்க தான் போகுது. நன்றி சாயப்பான்னு நீ மனம் குளிர்ந்து எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். எல்லாமே ஒரு நாள் மாறும் நான் சொன்னேன், ஆனால் எல்லாமே தானாகவே மாறிடும்னு நினச்சிக்கிட்டு நீ எதையும் முயற்சிக்காமல் சும்மாவே உட்காந்து உன் வாழ்க்கையை வீணடிச்சிடாத. வாழ்க்கையில் எப்போதும் உனக்கென ஒரு இலக்கை நிர்ணயித்துக்கொள். நம்பிக்கையோடும் மன உறுதியோடும் அதை அடைவதற்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே வாழ்க்கையில் பயணித்து போய்கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் கூடிய சீக்கிரம் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்கிறேன். அனுபவம் இல்லாத ஒரு மனிதனின் வாழ்க்கையும் எந்த சந்தோஷங்களையும் அனுபவிக்காத மனிதனின் வாழ்க்கையும் ரெண்டுமே வீணானது தான். கஷ்டங்கள் வந்தாலும் அதை அனுபவமாக புரிஞ்சுக்கணும், சந்தோஷங்கள் வந்தாலும் அதை அனுபவிக்க கற்றுக்கணும். எப்போதும் உன் நண்பர்களாக இருந்தாலும் சரி, உனக்கு நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, யாராவது உனக்காக வேலை செஞ்சாங்க, ஏதாவது கொடுத்தாங்கன்னா அதற்கான உரிய பலனையும் ஊதியத்தையும் அவர்களுக்கு நீ சரியாக உடனே திருப்பி கொடுப்பதன் மூலமாக அது கண்டிப்பாக உன்னுடைய மதிப்பை உயர்த்தவே செய்யும். எப்போதும் நீ நல்லது செய்யணும் நான் சொல்லியிருக்கேன். அப்படி தர்ம காரியங்கள் செய்யும்போது கோபப்படுவதோ கடுமையான வார்த்தைகளை பிரயோகிப்பதோ நீ செஞ்ச தான தர்மம் பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். அதனால் யார்கிட்டையும் முகம் சுளிக்காமல் உன்னுடைய விஷயங்களை செய்ய பழகு. உன்கிட்ட எதுவுமே இல்லாத நேரத்தில் யாராவது வந்து உதவி கேட்டாலும் கூட சாந்தமாக அமைதியாக பேசி அவர்களை அனுப்பி வைப்பது கூட ஒரு வகையில் தர்மம் தான் என் தங்கமே. இந்த சாயப்பாவின் துணையோட நீ வாழ்க்கையில் வெற்றி பெறும்படி உனக்கான நல்வழிகளை காட்டத்தான் நான் வந்திருக்கேன். உன் எண்ணங்கள் மட்டும் சரியாக இருந்தாலே கண்டிப்பாக நீ செய்யும் செயல்கள் வெற்றிகரமாக இருக்கும். நம்பிக்கையோடு நீ முயற்சி செஞ்சினா இனி வரலாற்று பக்கத்தில் உன் பேருக்கு எதிராக வெற்றி என்பது எழுதப்படும். உன்னை சுற்றி உள்ள எல்லா உறவுகளிடமும் உனக்கும் எந்த விரிசல்களும் வராமல் இருக்கணும்னா உன்னுடைய நல்ல பழக்கத்தை உயர்ந்த நல்ல பண்புள்ள மனிதர்களோடு மட்டும் வச்சுக்கோ. ஏன்னா நல்ல மனிதர்கள் தான் நன்றி உணர்வோடும் விசுவாசத்தோடும் உண்மையான அன்போடும் இருப்பார்கள். மற்றவங்க எல்லாம் நீ என்னதான் உதவி செஞ்சாலும் அவர்களுக்கு ஒரு கஷ்டமோ பிரச்சனையோ சூழ்நிலையோ வரும்போது உன்னை கீழே தள்ளிவிடவும் தயங்க மாட்டாங்க, உன்னை அழிக்கவும் துடிக்க மாட்டாங்க, உனக்கு எதிரியாக மாறவும் யோசிக்க மாட்டாங்க. உன்கிட்ட உதவி கிடைக்கிற வரைக்கும் உன்னை நல்லா பாராட்டி நிறைகளை சொல்லி புகழும் அப்படிப்பட்ட மனிதர்கள் உன்னிடமிருந்து எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சிச்சுன்னா உன் குறைகளை கூறி உன்னை தப்பாக பேசி உன்னை இழிவாகவும் நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் மோசமான மனிதர்களை நம்பாத, உன் கூட வச்சுக்காதன்னு சொல்கிறேன். ஆனால் நீ எதற்காகவும் எப்போதும் தர்ம காரியங்கள் செய்வதை நிறுத்திவிடக்கூடாது. யார் யார் என்ன செய்கிறாங்களோ அது அதற்கு உண்டான பலனை அவங்க அனுபவிப்பாங்கன்றது நினச்சிக்கிட்டு நல்லது செஞ்சாலும் கெட்டது செஞ்சாலும் அடுத்தவங்க எப்படி இருந்தாலும் நீ எதையும் கண்டுகொள்ளாமல் நல்லதை மட்டுமே செய்யக்கூடிய பிள்ளையாக இரு. வாழ்க்கையில் நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது, கொஞ்சம் முன்னேறி போகும்போது உன்னுடைய வளர்ச்சியை பார்த்து பொறாமப்பட்டு உன்னை பற்றி தவறான வதந்திகளை பரப்பி உன் வளர்ச்சியை சில பேர் தடுக்க நினைப்பார்கள். அதையெல்லாம் கண்டுக்காம உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. உன் வளர்ச்சியை தடுக்க முயற்சித்த அத்தனை பேரும் உன் வெற்றி எனும் வெளிச்சத்தில் காணாமல் போயிடுவாங்க என் செல்லமே. உன் வாழ்க்கையை ஒரு பந்தயமாக நினச்சி ஓடிக்கிட்டே இருந்தீன்னா பாதியிலேயே களைச்சி போய் நின்றுடுவேன். அதற்கு பதிலாக வாழ்க்கை எனும் பந்தயத்தில் உனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை இலக்காக வச்சுக்கிட்டு அதை அடைவதையே மகிழ்ச்சியான பயணமாக நினச்சி பயணிக்க பழகு. எந்த சோர்வும் அடையாமல் கலகலப்பாக உன் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். உன் கடமையை செய்யும்போது மகிழ்ச்சியோடும் மன நிறைவோடும் செஞ்சினா அது கண்டிப்பாக உனக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும். வாழ்க்கையில் சின்ன சின்ன நல்ல விஷயங்களை உன்னுடன் சேர்த்து கொண்டே இருந்தினாலே அது உன்னை முழுமையான மனிதனாக மாற்றிவிடும். எப்போதும் இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. நீ யாருடன் பழக வேண்டும் என்பதில் கவனமாக இரு. உன்னுடைய சேர்க்கை சரியாக இருந்துச்சுன்னா உன் வாழ்க்கையும் சரியாகவே இருக்கும் என் செல்லமே. உனக்கு துணையாக இருக்கும் இந்த சாயப்பா
உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நடத்தி முடிப்பேன். எப்போதும் நீ எதற்காகவும் கவலை கொள்ள வேண்டாம். உன் பக்கத்தில் உனக்கு துணையாக ஆறுதலாக நான் இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். நீ சும்மாவே உட்காந்து காத்துக்கிட்டு பொறுமையாக இருந்தினா மட்டும் எல்லாமே சரியாக நடந்துடாது. நீ எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வரை களத்தில் இறங்கி போராடணும். உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு பேசுகிறவங்களையே இவர் எப்படி இதை செஞ்சார்னு சொல்லி பேசவை. உன்னை சுலபமாக வீழ்த்தி விடலாம், அழித்து விடலாம் என்று நினைப்பவர்களின் நம்பிக்கையை விட வீழ்ந்தாலும் எழுவேன் என உன்னில் இருக்கும் நம்பிக்கையை வைத்து அவர்களை தோற்கடித்து காட்டு. உன் கூட இந்த சாயப்பா நான் இருக்கும்போது நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. வாழ்க்கையில் நீ இழந்த அனைத்தையுமே சேர்த்து உன் கைகளில் ஒப்படைச்சு மறுபடியும் உன்னை வெற்றிகரமான ஆளாக நான் வாழ வச்சு காட்டுறேன். நீ எப்போதும் எதற்காகவும் யோசிக்க வேண்டாம். உன் வாழ்நாளின் இறுதி வரை இந்த சாயப்பா உன் கூடவே தான் இருக்க போகிறேன். இந்த கலியுகத்தில் நீ வாழும் வாழ்க்கைங்கிறது ஒரு போர்க்களம் போலதானே இருக்கிறது. இந்த போரில் பலமானவர்களோ வேகமானவர்களோ வெற்றி பெற முடியாது. எந்த ஒரு மனிதன் என்னால் முடியுன்ற நம்பிக்கையோடு நிற்கிறானோ, வேலை செய்கிறானோ, அவன்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். எப்போதும் நீ தன்னம்பிக்கையோடு இரு. ஒரு சில பேர் தங்களுடைய இதயத்தை மட்டும் தூய்மையாக வச்சுருக்கோன்னு நினச்சிக்கிட்டு ஒன்றுக்கும் உதவாத தத்துவங்களை எல்லாம் படிச்சுக்கிட்டு வந்து அடுத்தவங்கிட்ட வாக்குவாதம் செஞ்சு விவாதம் செஞ்சு தனக்கு எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசுபவர்களை பார்த்து நீ கோபப்படுவதோ வருத்துவதோ வேண்டாம். ஏன்னா அவர்கள் விவேகிகளும் கிடையாது, அவங்க பேசுறது புத்திசாலித்தனமும் கிடையாது. நீயாக உன் வேலையை பார்த்துட்டு போய்கிட்டே இரு. உன் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை உள்ளுக்குள்ளேயே போட்டு குழப்பிக்கிட்டே இருக்காம அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து அனைத்தையும் இந்த சாயப்பா கிட்ட சொன்னீன்னா உன் பிரச்சனைகளை பற்றி அதற்கான தீர்வுகளை பற்றி இந்த சாயப்பா உனக்கு தெளிவாக எடுத்துரைப்பேன். உன் உள்ளம் முழுவதையும் என் மீது பதித்துவிட்டு முழு மனதோடும் தீவிர பக்தியோடும் என்னை வணங்கும் என் செல்லப்பிள்ளையான உன்னை பாதுகாத்து உனக்கான நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுப்பேன். உனக்கு என்ன தேவைங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாமே உனக்கு கிடைக்கும்படி நான் செய்வேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வலிகளும் வேதனைகளும் கனவுகளும் ஏமாற்றங்களும் மாற்றங்களும் கூட வரத்தான் செய்யும். ஆனால் எல்லா கெட்டதும் உடனே நடந்துடுது, நல்லது எதுவுமே நடக்காமல் தள்ளி தள்ளி போய்கிட்டே இருக்கேன்னு யோசிச்சு நொந்து போகாதே. வாழ்க்கை எப்படி இருந்தாலும் இந்த உலக வாழ்க்கையை நீ வாழ்ந்துதானே ஆகணும். இந்த சாயப்பாவும் எந்த சூழ்நிலையிலையும் உன்னை கைவிட மாட்டேன். என் வார்த்தைகள் மேலே நீ நம்பிக்கவை. உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு எப்போதும் கவனமாக கண்காணித்து கொண்டே இரு. இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் தோற்றவங்களோட அருகில் உள்ள துரோகிகளிடம் தோற்றவர்கள் தான் அதிகம். நீயும் உன் கூடவே இருக்க துரோகிகளை நம்பி ஏமாந்து சொந்து போயிடாதே என் செல்லமே. நீ எப்போதும் அன்போட எல்லார்கிட்டையும் பாசத்தோட செய்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்கள் கூட அவங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மகிழ்ச்சியையும் உண்டாக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் எல்லாரிடத்திலும் கனிவாகவும் அன்பாகவும் நடந்து கொள். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே வெற்றி பெறக்கூடிய தகுதியும் திறமையும் இருக்கு. உனக்கான வெற்றியையும் கூடிய சீக்கிரம் நிச்சயம் நல்லபடியாக நானே ஒப்படைப்பேன்.